ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள்: கோவிட் நோய் தொற்றை போன்று புதிய வகையான நோய்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று பங்களாதேஷ் நாட்டில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாட்டில் இதுவரை 1,63,00,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. அர்ஜென்டினா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர் சுமித் நாகல் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கோவிட் நோய் தொற்றை போன்று புதிய வகையான நோய்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச உயிரி இந்திய மாநாட்டின் நிறைவு நாள் மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். அண்மை காலங்களில் பல்வேறு தொழில்துறையில் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளில் உயிரி தொழில்நுட்பத்துறை முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் பாராட்டினார். வேளாண் மற்றும் அது சார்ந்த துறைகளில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான புதிய அணுகுமுறைகளையும் உயிரி தொழில்நுட்பத்துறை கண்டறிய வேண்டும் என்று திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று பங்களாதேஷ் நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தலைநகர் டாக்காவில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா, வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் மோமன் ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பயணத்தின்போது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இருதரப்பு உறவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் 50ஆம் ஆண்டு சுதந்திர தின நிகழ்ச்சி மற்றும் பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நூற்றாண்டு விழா ஆகியவற்றில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாத இறுதியில் பங்களாதேஷ் செல்லவுள்ள நிலையில் அமைச்சர் திரு ஜெய்சங்கரின் பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சபகர் துறைமுக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், கப்பல் மற்றும் துறைமுகத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஆகியோர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். ஆப்கானிஸ்தான், ஆர்மேனியா, ஈரான், கஜகஸ்தான், ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் அமைச்சர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். அதனைத் தொடர்ந்து துறைமுக கட்டமைப்பு வளர்ச்சி தொடர்பாக 2 கருத்தரங்குகளும் நடைபெறவுள்ளன. மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணியில் பல்வேறு கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. முதல் 2 கட்டங்களில் போட்டியிடவுள்ள பிஜேபி வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக அக்கட்சியின் மாநில தலைவர் இன்று மாலை புதுதில்லி செல்கிறார். இதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக அக்கட்சியின் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. காங்கிரஸ், இடதுசாரி, ஐஎஸ்எஃப் கட்சிகளின் கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள மேற்கு வங்கத்தில் முதல்கட்ட வாக்குப்பதிவு இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அசாம் மாநிலத்தில் முதல்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கு இம்மாதம் 9ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை எவரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்று தகவல் தெரிவிக்கின்றன. அங்கு கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு, வேட்பாளர்களை இறுதி செய்வது போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி அசாம் மாநிலத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் 10 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக மற்றும் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது தொடர்பாக தொடர்ந்து பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன. அஇஅதிமுக, பிஜேபி இடையே நேற்று 4வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அஇஅதிமுக, தேமுதிக இடையேயும் பேச்சுக்கள் நடைபெற்றன. திமுக தரப்பில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. வரும் 12ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கவுள்ள நிலையில் மிக விரைவில் தொகுதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் இதுவரை 1,63,00,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நேற்று மட்டும் 6,92,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டது. இதற்கிடையே கவுதமாலா, கென்யா, ருவாண்டா, காங்கோ, செனகல் ஆகிய நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம்.
கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தெற்கு சூடானின் அமைதி, வளர்ச்சி, செழுமை ஆகியவற்றிற்காக இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு குழு கூட்டத்தில் பேசிய இந்திய தூதர் திரு நாகராஜ் நாயுடு, அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு கடந்த 2007ஆம் ஆண்டு தலைநகர் ஜூபாவில் தூதரகம் திறந்த முதல் ஆசிய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறினார். தெற்கு சூடானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அமைதி நடவடிக்கைகளை இந்தியா வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். பஹ்ரைன் நாட்டிற்கான இந்திய தூதர் திரு பியூஷ் ஸ்ரீவத்சவா அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல் ஜயானியை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு பொதுவான விவகாரங்கள் குறித்து இருதரப்பிலும் விவாதித்ததாக பஹ்ரைன் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்று கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை இணைந்து செயல்படுத்துவது குறித்தும் இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் சைபர் தாக்குதல் காரணமாகவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி மும்பையில் மின்தடை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிக்கையை நேற்று சட்டப்பேரவையில் அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு நிதின் ராவத் வெளியிட்டார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் மின்துறையின் கணினிகள் வாயிலாக இந்த சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து உள்துறை அமைச்சர் விசாரித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதுபோன்ற தாக்குதல் உலகின் பல்வேறு நாடுகளில் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் மும்பையில் இதுபோன்ற இடர்பாடுகள் ஏற்படாவண்ணம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மகாராஷ்டிர மின்துறை அமைச்சர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளின் பதுங்கு குழிகள் அழிக்கப்பட்டது. சிர் பாஸ்டுனா வனப்பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர், ராணுவத்தினர், மத்திய ரிசர்வ் காவல் படையினர் இந்த பதுங்கு குழிகளை அழித்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்று காலை மணி 9:30 மணிக்கு தொடங்குகிறது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 ஆட்டங்களில் இந்திய அணியும் ஒரு ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றுள்ளன. உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேற இந்திய அணி இப்போட்டியை டிரா செய்தாலே போதுமானதாகும். அர்ஜென்டினா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர் சுமித் நாகல் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். சற்று முன் நிறைவடைந்த காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் சிலி வீரர் கிறிஸ்டியன் கரீனை வென்றார். சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பங்கேற்கின்றனர். ஆடவர் பிரிவில் சாய் பிரணீத், கே ஸ்ரீகாந்த், அஜய் ஜெயராம், சௌரவ் வர்மா ஆகியோரும், மகளிர் பிரிவில் பி வி சிந்துவும் விளையாட உள்ளனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், சிராஜ் ஷெட்டி இணை பங்கேற்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா, சிக்கி ரெட்டி இணை பங்கேற்கிறது. கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், அஸ்வினி பொன்னப்பா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பங்கேற்கின்றனர். ஆடவர் பிரிவில் எச்.எஸ். பிரணாய், காஷ்யப் ஆகியோரும், மகளிர் பிரிவில் சாய்னா நேவாலும் முதல் சுற்றில் தோல்வியடைந்தனர். பாக்ஸம் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை மேரிகோம் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் 51 கிலோ எடை பிரிவில் நேற்று நடைபெற்ற காலிறுதி சுற்றில் மேரிகோம் இத்தாலி வீராங்கனை ஜியோடானாவை வென்றார். ஆடவர் காலிறுதி சுற்றில் 63 கிலோ எடை பிரிவில் இந்திய வீரர் மனிஷ் கௌஷிக் இன்று கசகஸ்தான் வீரர் ஷாகிரை எதிர்கொள்கிறார். 57 கிலோ எடை பிரிவில் முகமது அசாமுதீன் இத்தாலி வீரர் சைமன் ஸ்பாடாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 நோய் தொற்றை போன்று புதிய வகையான நோய்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று பங்களாதேஷ் நாட்டில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாட்டில் இதுவரை 1,63,00,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. அர்ஜென்டினா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர் சுமித் நாகல் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.